நேயர்களுக்கு வணக்கம். நேத்து வரைக்கும் நான் அதிமுகவில் இருந்தேங்க, நம்பிக்கையோட வேலை செஞ்சேன், விசுவாசமா இருந்தேன், கரெக்ட். ஆனா இன்னைக்கு என் ரூட் வேற. இதுமேட்டு நான் திமுகவில் இணைஞ்சிருக்கிறேன், திமுகவில் தான் பயணிக்க போறேன். இதுமேட்டு இருந்து என் தலைவர் யாருன்னா அது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அவருக்கு விசுவாசமா இருந்து இந்த திமுகவை நான் என்ன பண்ண போறேன், கட்டி அமைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்திருக்கிறார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்கள். ஏற்கனவே அதிமுகவில் பல குளறுபடிகள் நடந்துட்டு இருக்கு, பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அதிமுக அப்படின்ற ஒரு கோட்டை இப்போ சில்லு சில்லா என்ன பண்ணுது, உடைய ஆரம்பிச்சிருக்கு. போற வரவங்க என்ன பண்ணிருக்காங்க, எப்ப நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அதிமுகவில் இருக்குது. ஒரு பக்கம் தாவேகா என்ன பண்ணுது, அதிமுக நிர்வாகிகள் எல்லாரும் என்ன பண்றாங்க, தாம்பக்கம் இழுத்துக்கிறாங்க. ஆனா திமுக அப்படி இழுத்துக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. திமுக என்ன பண்ணுதுன்னா சைலண்டா அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ணே நாங்க உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க. ஆனா தாவேகா அப்படி இருக்கிறாங்களான்னா கிடையவே கிடையாது. நீங்க அந்த பக்கம் போனாலே என்ன பண்றாங்க, கையை பிடிச்சி இழுத்து என்ன பண்றாங்க, உள்ள உட்கார வச்சுறாங்க. நீங்க வாங்க தாவேகாக்குள்ள வாங்க, தாவேகாக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் இழுத்து போய் வச்சுக்கிறாங்க. ஆனா திமுக ஒருபோதும் அந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபடுறதே கிடையாது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதிமுகவில் இந்த 25 பேர் தாவேகா அரசுக்கு ஆதரவு கொடுத்தாங்கல்ல, எஸ்பி வேலுமணி தலைமையில 25 பேர் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இதனால ரொம்ப கோபம் அடைஞ்ச எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னா, அந்த 25 பேருடைய பதவி பறிச்சது இல்லாம அவங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவா இருக்கிறாங்களோ அவங்களுடைய பதவிகளை என்ன பண்ணாரு, பறிச்சாரு. இதுல பெஞ்சமின் அவர்களும் ஒருத்தர் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஆனா பெஞ்சமின் அவர்கள் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, ஐயா நான் யாருக்கும் சப்போர்ட்டும் கிடையாது. இந்த பிளவுகள் வரும்போது நான் யாரு பக்கமும் சப்போர்ட்டிவா இல்லாம நடுநிலையா தான் இருந்தேன். சரி தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன பண்ணா, நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு சைலண்ட் மோட்ல தான் இருந்தேன். இன்னும் சொல்ல போனா நான் தேர்தலில் தோத்துட்டேன். தோல்வி அடைஞ்ச பிறகு நான் என்ன பண்ண, ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன். அதனால என் ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, என்ன ஆற்றுறதுக்கு என்ன பண்ணாங்க, கோயில் குளங்களுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்படின்னு தான் நான் வேளாங்கண்ணிக்கு கோயிலுக்கு போகும்போது என்னை என் பதவி என்ன பண்ணிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி பறிச்சுட்டாரு அப்படின்னு ஜெயலலிதா சமாதியில உட்கார்ந்து கண்ணீர் விட்டு கதறி எழுதி ஆர்ப்பாட்டம் பண்ணாரு பெஞ்சமின் அவர்கள். ஆனா உண்மையிலே பெஞ்சமின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப விசுவாசம் உள்ளவரா இருந்தாரு. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு விசுவாசம் உள்ளவரா இருந்தவர் தான் நம்ம பெஞ்சமின் அவர்கள். இன்னும் சொல்ல போனா நெருக்கமா இருந்தாரு. நம்பக்கூடிய மனிதர்கள்ல பெஞ்சமின் அவர்களும் ஒருத்தர் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட விசுவாசம் உள்ளவராய், நம்பிக்கை உள்ளவராய் பெஞ்சமின் அவர்கள் இருந்தார் அப்படின்றதையும் இங்க அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் என்ன பண்றாங்க, ஆதரவாளர்கள் இங்க ஓட்டி காட்டுறது நம்ம பாக்குறோம். ஏன்னா ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க பெஞ்சமின் அவர்கள் இங்க, அதாவது எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் ஆட்சி செஞ்சார்ல, அதுல அமைச்சராக இருந்து எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருந்தாரு. அதுக்கப்புறம் காலகட்டத்திலையும் ஒற்றை தலைமை அப்படின்னு வரும்போது ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்காம எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்து நம்பிக்கைக்குரியவராக இருந்தாரு அப்படின்றதுல எந்த வித மாற்றம் இல்லை. கட்சிக்காக பல செலவுகளை செலவழிச்சிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம பல நிதிகளை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு அவங்களுடைய ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க, இங்க கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எந்த ஒரு விளக்கமும் கேட்காம அதிரடியா என்ன பண்றாரு, இவரா முடிவு பண்ணிக்கிட்டு பெஞ்சமின் அவர்கள் எஸ்பி வேலுமணி டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பதவியை பறிச்சுட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் குமுறலும் பெஞ்சமின் அவர்கள் என்ன பண்ணார், முன் வச்சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தார். எதுலையுமே என்ன பண்ணல, சேர்த்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, கூப்பிட்டு பெஞ்சமினை சந்திச்சு, சாரிப்பா தப்பா புரிஞ்சுட்டேன், எனக்கு வந்த ரிப்போர்ட் வேற மாதிரி இருந்துருச்சு, சரி ஓகே நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அனுப்பி விட்டாரு. ஆனா பறித்த பதவியை அவர் கொடுத்தாரா அப்படின்னா கொடுக்கவே இல்லை. எந்த பதவி அவர்கிட்ட இருந்து பறிச்சாங்களோ அந்த பதவியை எடப்பாடி பழனிசாமி கொடுக்கவே இல்லை. இதனால ரொம்ப அதிருப்தியில இருந்த பெஞ்சமின் அவர்கள் கொஞ்சம் ஒதுங்கே இருந்தார். அதுக்குள்ளாக அதிமுகவில் பல கலவரங்கள் நடந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் எம்பிக்கள் போன்றவர்கள் மொத்தமா என்ன பண்ணாங்க, அப்படியே கும்பலா கிளம்பி தாவேக்கால போய் இணைஞ்சாங்க. தாவேக்கால இணையவர்களுக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணாங்க, ரெட் கார்பரேட் போட்டு என்ன பண்ணாங்க, தாவேக்கா என்ன பண்ணாங்க, வரவேற்றாங்க. இன்னும் சொல்ல போனா ஆதவர்ஜுனா அவர்கள் சொன்னாரு, என்ன சொன்னார்னா, எங்களுக்கு தாய் கழகமே அதிமுக தான், அப்படின்னால அந்த தாய் கழகத்துல இருந்து வருவங்களை நாங்க என்ன பண்ண மாட்டோம், துரத்த மாட்டோம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு நாங்க அரவணைப்போம் அப்படின்லாம் ஆதவர்ஜுனா அவர்கள் என்ன பண்ணாரு, கருத்துக்களை முன் வச்சாரு. சோ இதனால ஆட்சியில் அவங்க தான் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி ஆட்சிக்கு வருமா நம்மளுக்கு தெரியல. ஏற்கனவே கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா, கடந்த ஆட்சி காலத்துல எதிர்கட்சியா இருந்தது. சரி அந்த எதிர்கட்சி பதவியை வச்சு நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் ஒப்பேத்தணும், இப்படி ஆட்சிக்கு வந்துரும் அப்படின்ற ஒரு முயற்சியில தான்
நம்ம தேர்தலை சந்தித்தோம். ஆனா இப்போ நம்ம 3ஆம் இடத்துக்கு போனோம். இதுக்கப்புறம் மேலே ஏறி வருவோமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. சோ அதனால இப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற தாவேக்காக்குள்ள போனா நம்ம பொழப்ப நடத்திக்கலாம். ஏதோ ஒரு பதவிகள், ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர் பதவியோ, வாரிய தலைவர் பதவியோ, ஏதோ ஒன்னு அதிகாரத்துல நம்ம இருந்தா நம்ம இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதிமுக நிர்வாகிகள் பெரும்பாலானோர், முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கை கழுவி விட்டுட்டு என்ன பண்ணாங்க, தாவேக்கால போய் இணைஞ்சிட்டாங்க. ஆனா ஆட்சியில இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு அந்த மரியாதையை கண்டி, மற்றபடி வேற எதுவுமே கிடையாது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. ஒரு பக்கம் தாவேக்கால இருந்து என்ன பண்ணாங்க, மொத்தமா போய் இணைஞ்சாங்க. அடுத்தபடியா நீங்க எங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, திமுகவிலையும் அதிமுகவிலிருந்து வந்து சேர்க்கிறவங்கள இங்க நம்ம பாக்குறோம். ஏற்கனவே செங்கல்பட்டு தொகுதியில அதிமுக வேட்பாளரா நின்னவர் என்ன பண்ண, அன்பழகன் நினைக்கிறேன், அவர் வந்து என்ன பண்ணாருன்னா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிட்ட பார்த்து என்ன பண்ணாரு, இணைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் விசிகாவில இருந்து பனையூர் பாபு, இப்படியா ஒவ்வொரு கட்சியில இருந்தும் திமுக தான் அடுத்த ஒரு மாற்று சக்தி அப்படின்ற ஒரு ரேஞ்சில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா விஜய் ஆட்சியை நம்ப முடியாது, எப்போ வேணாலும் இது பாஜக கபலீகரம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதுக்குப்பா நம்ம அங்க போய் சேர்ந்து திரும்பவும் நம்ம என்ன பண்ணோம்னா கரையை தொடங்க ஆரம்பிக்கிறோமா, அதனால திமுக அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் கோட்டையில நம்ம என்ன பண்ணோம், போய் அடக்கலம் புரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்க, எல்லாரும் இங்க வந்து சேர்ந்தாங்க. தேர்தலுக்கு முன்பாகவே ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், அன்வர் ராஜா போன்றவர்கள் என்ன பண்ணாங்கன்னா திமுகவை நோக்கி தான் படையெடுத்தாங்க. சோ திமுகவில் வந்து சேர்ந்தா நமக்கு என்ன பண்ணலாம், ஒரு திராவிட கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்து கிடைக்கும், நம்ம என்ன பண்ணலாம், நம்மள பவர்ல இருக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் என்ன பண்ணாங்க, அதிமுகவில் இருந்து என்ன பண்ணாங்க, திமுகவில் இருந்து சேர்ந்தாங்க. ஆனா தாவேக்கா போனவங்களுக்கு அப்படி இருக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. அங்க 10ஓட 11 தான் இருக்கணும். ஆனா திமுகவில் அப்படி கிடையவே கிடையாது. அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்தா எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, அமைச்சர் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஏன்னா திமுக அதிமுகவை மதிக்குது. அதிமுக எந்த இடத்துல வச்சு பார்க்கணுமோ திமுகவுக்கு தெரியும். ஆனா அது தாவேக்காவுக்கு தெரியுதானா கிடையவே கிடையாது. தீர்ந்து போன சக்தின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, கிண்டல் பண்ணாரு. ஆனா அதிமுகவை பார்த்து ஏளனமா பேசினவரு, அதிமுகவை பார்த்து ரொம்ப கிண்டல் பண்ணவரு, எம்ஜிஆர் ஜெயலலிதா தோற்றுவிக்கப்பட்ட இந்த அதிமுக கட்சியை இந்த அளவுக்கு வன்மையா கண்டிக்கிறாரே, இவரை நம்ம எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு உள்நோக்கம் அதிமுக காரங்களுக்கு இருக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில வந்த அந்த தொண்டர்களுக்கு மட்டும்தான் அந்த மனநிலைமை இருக்கு. அதனால இவங்க என்ன பண்றாங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்குன எந்த கட்சியை பார்த்து விஜய் அவர்கள் கேலி கிண்டல் பண்றாரோ அந்த கட்சியில தான் இவங்க போய் என்ன பண்றாங்க, இணையறாங்க. சோ பதவி சுகத்துக்காக தான் போய் இணையறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில இருந்து எதிர்வினை குரல்கள் எழும்பாரு. சோ இப்படி அதிமுகவில் இருக்கிற ஒவ்வொரு என்ன பண்றாங்க, தாவேக்கா பக்கமும் திமுக பக்கமும் என்ன பண்றாங்க, தாவிட்டு வந்தாங்க. அந்த வரிசையில இப்போ பெஞ்சமின் அவர்கள், முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாரு, இப்போ திமுகவில் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய அடி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு நிர்வாக திறமை அவர்கிட்ட இல்ல, ஒரு ஆளுமை மிக்க தலைவரா அவர் இல்ல. அதிமுக அப்படின்ற கட்சியை விளிம்பில நிற்கும் பொழுது அந்த கட்சியை எப்படி அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவரால் என்ன பண்ண முடியல, யோசிக்க முடியல. அவருக்கு எந்த ஆலோசனையும் கேட்கறது இல்ல, தான் தோன்றித்தனமா செயல்படுறாரு, ஒரு சர்வாதிகாரமா செயல்படுறாரு, நிர்வாகிகளை அனுசரிச்சுட்டு போற தன்மை அவருக்கு இல்ல அப்படின்னு எஸ்பி வேலுமணி முதற்கொண்டு எல்லாருமே என்ன பண்றாங்க, இங்க கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. சோ இதனிடையில சி விஜயபாஸ்கர் அவர்கள் திமுகவா தாவேக்காவா அப்படின்னு யோசிச்சுட்டார், திமுகவை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சி விஜயபாஸ்கர் அவர்கள் இங்க என்ன பண்ணிருக்காரு, ஒரு அடியை முன்னெடுத்து வச்சுட்டு இருக்கும்போது பெஞ்சமின் அவர்கள் என்ன பண்றாரு, தாவேக்காவில தான் போய் சேருவாங்க. ஏன்னா அதிமுகவில இருந்து விலகுறவங்க எல்லாருமே இப்போ நடக்கிற சூழ்நிலைக்கு பாத்தீங்கன்னா தாவேக்காவில தான் போய் இணைகிறாங்க. ஏன்னா அவங்க தான் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்க. அங்க போனா நம்ம என்ன பண்ணலாம், வளர்ச்சி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. ஆனா அது ஒரு மாய பிம்பம் அப்படின்னு ஒரு சிலருக்கு தெரியறதுனால இன்னைக்கு அதிமுகவுக்கு மாற்று திமுக தான், ஏன்னா தாய் கழகம் அவங்க தான். சோ அதுல போய் நம்ம இணைஞ்சிடலாம், ஒரு நிலையான திராவிட கட்சி அது திமுக தான் அப்படின்றதுல அதிமுகவிலிருந்து வருகிற, அதாவது ஜெயலலிதா எம்ஜிஆர் பாரம்பரியத்தில் வருகிற ஒரு நல்ல தொண்டனுக்கு தெரியுது அடுத்த திராவிட கட்சி பாரம்பரியமான கட்சி அப்படின்னா அது திமுக தான். சோ அங்க போய் சேர்ந்தா நம்ம இந்த திராவிடத்துல உறுதியா இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நகர்வுகள் எங்க நோக்கி வருதுன்னா அது திமுகவை நோக்கி தான் வருது அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. இப்படியா இருக்கும்போது அடுத்த தேர்தலை சந்திக்கிற வரைக்கும் அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி நிலையான ஒரு கட்சியா இருக்குமா, இல்ல தேய்ந்து போன ஒரு கட்சியா இருக்குமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நிர்வாகிகள் சாதாரண ஒரு மாவட்ட செயலாளர்களோ இல்ல ஒரு ஒன்றிய கழக செயலாளர்களோ இவங்க பிரிஞ்சு போறது ஆச்சரியமே கிடையாது. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப பக்கபலமா இருந்த, தளபதிகளா இருந்த, நம்பிக்கைக்குரியலா இருந்த, விசுவாசிகளா இருந்த
முன்னாள் அமைச்சர்கள் கட்சியை விட்டு போறாங்கல்ல, இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரும் இழப்பு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. இன்னும் சொல்ல போனா எடப்பாடிக்கு வலதுகரமாகவே இருந்தவர் பெஞ்சமின் அவர்கள் அப்படின்றதுலயும் எந்தவித மாற்று கருத்து இல்லை. கடம்பூர் ராஜு அவரும் போயிட்டாரு, உடுமலை ராதாகிருஷ்ணன் அவரும் போயிட்டாரு. ஏற்கனவே அதிமுகவிலிருந்து தாவேக்காவுக்கு ஏகப்பட்ட பேர் போயிருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் நஞ்ச பேர் இருக்கிறவங்களும் போறாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் தான் இங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறத நம்ம இங்க பாக்குறோம். சோ இப்படியா இருக்கும் பொழுது அடுத்தடுத்து ஒரு நாட்கள்ல அதிமுக அப்படின்றது எந்த நிலைமையில இருக்கும் அப்படின்றதான். ஏன்னா ஐசியூல போயிருமா அப்படின்ற மாதிரி கூட என்ன பண்றாங்க நிறைய பேர் சொல்றாங்க. இன்னைக்கு அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணும், வளர்ச்சி அடைகிற ரேஞ்சுக்கு தான் கொண்டு வரணுமே கண்டி இவங்களுக்கு இத தேஞ்சு போற அளவுக்கு தான் என்ன பண்றாங்க அதிமுக. எப்படியாவது நான் அதிமுகவை என்ன பண்ணோம், யாருன்னா போங்க, யாருன்னா எதுனா செஞ்சுக்கோங்க, எனக்கு அதை பத்தி கிடையாது, எனக்கு இந்த சேர் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம தன்னுடைய சர்வாதிகார தன்மை என்ன பண்றாரு, ஈகோவை முன்னாடி நிப்பாட்டி என்ன பண்றாரு இவர் செயல்பட்டு இருக்காரு. எல்லாரும் கோரிக்கை என்ன முன்வைக்கிறாங்க, கூப்பிட்டு விசாரிங்க, எல்லா மாவட்ட செயலாளரும் கூப்பிடுங்க, எல்லா கழக முன்னோடிகளும் கூப்பிடுங்க, கூப்பிட்டு வச்சு நம்மளுடைய தோல்விக்கு என்ன காரணம் எல்லாரும் கூப்பிட்டு என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு நீங்க உட்காந்து பேசினாலே போதும். ஆனா நீங்க பேசுறதுக்கு தயாராகவே இல்லையே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் அதிமுகவில் இருக்கிற ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இந்த விஷயத்தை சரி செஞ்சுட்டா இனி அதிமுகவிலிருந்து ஒரு தொண்டன் கூட வெளியே போக மாட்டான் அப்படின்னு தான் மேல்மட்ட நிர்வாகிகளுடைய கருத்தா இருக்கு. ஆனா இந்த கருத்துக்கு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட செவி கொடுக்காம தான் தோன்றித்தனமா இருக்கிறார் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு பல பேர் வெளியேறி போறாங்க. அதுவும் முன்னாள் அமைச்சர்கள் வெளியேறி போறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு யாரெல்லாம் நம்பிக்கையா இருந்தவங்களோ அவங்களா வெளியேறி போறாங்க அப்படின்றது தான் இங்க சோகமான ஒரு கதையா இருக்குது. சோ இப்படியா எடப்பாடி பழனிசாமி நீடித்திருந்தால் அதிமுகவில் அவர் மட்டும்தான் இருப்பாரு, அடுத்தடுத்து எல்லாரும் கிளம்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.